ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஃப்சி நரிக்கட்டும் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீகோட மூணாவது மேட்ச், நம்ம டீமோட மூணாவது மேட்ச் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்டு நல்லபடியான மேட்ச்னே சொல்லலாம். மேன் சிட்டியோட நல்ல அற்புதமான ஃபினிஷிங் டச்சில் ஒரு கோல் போட்டு ட்ரா ஆகி கொடுத்துருக்காரு நவீன்குமார் நம்ம டீமுக்கு. இன்றைக்கி ஒரு முக்கியமான வேறுபட்ட ஃபார்மேஷனோட இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம டீம் 4 அட்டாக்கர்ஸோடு இறங்கியிருக்காங்க. கவுண்டர் அட்டாக்கில் புதுவிதமாக டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் கோல் கீப்பர் முத்துக்குமார் கொண்டு வந்திருக்காரு பிளேயிங் 11. மற்றபடி பிளேயிங் 11 எந்த சேஞ்சும் இல்லை. ஃபுல் எஃப்சி ஒரு நல்ல டீம்னே சொல்லலாம். டீம் ஃபார்மேஷன் இன்றைக்கி ஹோம் டீம் அஃபோல் எஃப்சி. உங்களுக்கு ஹோம் சப்போர்ட் அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கி அஃபோல் எஃப்சியோட பிளேயிங் 11 பார்க்குறோம். நார்மலான 4-4-2 அவங்க பொசஷனும் அட்டாக்கும் கலந்த ஒரு பேலன்ஸ்டான ஃபார்மேஷன் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் நம்ம ஃபார்மேஷன் the main and lot of changes in the formation 3-3-4. லோகேஷ் டிஃபென்ஸ்லேருந்து கொஞ்சம் சென்ட்ரல் மிட்ஃபீல்டில் இறங்கி ஆடுறாரு. அண்ட் இன்னைக்கு பிரபாக்கு கொஞ்சம் நிறையாவே வேலை இருக்குன்னு பார்க்கலாம். அந்த பால்ஸ் ரோலிங், அந்த மேட்ச் ஸ்டார்ட்ஸ். ஆரம்பத்தில் நல்லா அட்டாக் போட்டுட்ருக்காங்க டீமு. இங்கே ஒரு சான்ஸ் அப்போல் எஃப்சிட்டிருந்து ஒரு முக்கியமான டைத்திலிருந்து லோகேஷ் நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு. நூனோ மொரைஸ், டேவிட், மறுபடியும் லோகேஷ் நல்ல ஸ்லைடுங்க. கான்ஸ்டண்ட்டாக விளாண்டுட்டே இருக்காரு. கண்ணன்ட்டு பால் இங்கே த்ரூ பால் கிடைக்குமா? யாசட் இங்கே ஒரு அட்டாக், அங்கே ஒரு மிஸ் பாஸ் பார்க்குறோம். யாசட் கண்ணன்ட்டு ஒரு நல்ல பால், அற்புதமான சேவ்னே சொல்லலாம் அப்போல் எஃப்சி கோல் கீப்பர்ட்ட இருந்து. இன்னைக்கு லோகேஷ் ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குறாரு நரிக்குட்டம் எஃப்சிக்கு. நல்ல ஒரு த்ரூ பாலுக்கான வாய்ப்பான நல்ல டிஃபென்ஸ் ரவிக்குமார்ட்ட போகிறதுக்கு முன்னாடியே பாலுங்க. நல்ல ஒரு ஹெட்டர், நல்ல ஒரு க்ரியேட்டிவான திங்கிங்னே சொல்லலாம் நவீன்ட்ட இருந்து. அதுக்கு மேலே க்ரியேட்டிவாக நம்ம ஆப்போனன்ட் கோல் கீப்பர் செம்மையாக தடுத்துட்டார் அந்த பாலை. இங்கே ஒரு கார்னர் யாசட் ஷார்ட் கார்னர். மணிபாரதி முன்னாடி ப்ரெஷர் பண்ணிட்டு போகிறது. இங்கே நவீன்குமாருக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல ஷூட்டிங்கு, கோல்! கேம் சேஞ்சர் நவீன்குமார் ஃப்ரம் மான்செஸ்டர் சிட்டி. இங்கே ஒரு அற்புதமான கோல். நல்லா பீக் ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம் இந்த லீக்ல நவீன்குமாரை. நல்ல ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து கவர் எடுத்து கொஞ்சம் உள்ளே புஷ் பண்ணி சூப்பரான ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. கோல் கீப்பர் பார்ட்டோ சேவ் பண்ணி பால் உள்ளே போயிருக்கு. அந்த அளவுக்கு பவரான கிக்கு கொடுத்துருக்காருங்க நவீன்குமார். நல்ல அற்புதமான ஸ்டார்டிங் சொல்லலாம். அண்ட் கிரியேட்டிவ் ஷார்ட் பாஸ், ஹெட்டருக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு நவீன்குமாருக்கு. இருந்தாலும் அவர் ஷூட்டிங் எடுத்து லாங்கில் இருந்து அட்டம் போட்டிருக்காரு அந்த பாலை. Quick thinking of corner from Yasser. And starting 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு லீடிங்கில் கொடுத்துருக்கோம் நம்ம. பாலாஜி, and லோகேஷ், த கிரேட் டிஃபென்சிவ் வால் ஆஃப் நரிக்குட்டம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடந்த 2 மேட்சாக. கண்ணன்ட்ட ஒரு பால், ரவிக்குமார், நவீன்குமார் ஒரு 1-on-1 சான்ஸை வேஸ்ட் பண்ணிட்டாருங்க. இப்போதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவரோட ஃபினிஷிங்கை பற்றி. அற்புதமான சான்ஸ் கிடைச்சும் வெளியேற்றிருக்காரு அந்த பாலை. கவுண்டர் அட்டாக்ல பயங்கரமாக விளாண்டுட்டு இருக்காங்க நம்ம எஃப்சி நரிக்கூட்டம்.
2-0 ஆயிருக்க வேண்டிய பால் இது. இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம் நம்ம டீம்கிட்ட இருந்து இன்னைக்கு. ரொபர்ட்டோ லாகோ, டேவிட் பாரல், மணிபார்த்தன் அற்புதமான டிஃபென்ஸ் இருந்தாலும் பொசிஷன் அவங்கள்ட்ட தான் இருக்கு. கடைசியா தனுஷ் காப்பாத்திட்டான்னு சொல்லலாம். லாஸ்ட் இருந்து இங்கே ஒரு த்ரூ பால் எடுப்படலை. அந்த த்ரூ பால் நல்ல டிஃபென்ஸ். பிரபா, நவீன்குமார், எம்பேரி, ரொபர்ட்டோ லாகோ, மெர்கிஸ், டேவிட் பாரல், கமார்கோ. ஒரு த்ரூ பால் இங்கே முன்னாடி சென்டரில் ஒரு நல்ல பிளேயர் போயிட்டு இருக்காருங்க. நல்ல டிஃபென்ஸ் அங்கே மணிபுரத்துல இருந்து. அண்ட் ரவிக்குமார் பால் ரொம்ப நேரம் நிற்க விட மாட்டேங்கிறாங்க. கண்ணன் இங்கே நல்ல டிஃபென்ஸ். இங்கே நவீன்குமாருக்கு நல்ல த்ரூ பால். கண்ணன் நல்ல பேஸ் கொடுத்துருக்காரு. சொன்ன மாதிரி ஒரு பேஸில் போறாருங்க. ஃபினிஷிங் பண்ண முடியல. டிஃபென்ஸ் வந்துட்டாங்க அதுக்குள்ள. மோரஸ், டேவிட் பாரல் ஸ்ட்ரைட் டு இடம். மிலானோ ஒரு நல்ல கிராஸ் கிடைச்சா போதும். என்ன ஒரு டிஃபென்ஸ் இங்கே பாலாஜிட்ட இருந்து. இங்கே ஒரு கார்னர். நம்மளுக்கும் கார்னர் தான் கோல் போச்சு. அது மாதிரி இங்கே வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு. அண்ட் ஸ்ட்ரைட் டு ஹேண்ட்ஸ் ஆஃப் முத்துக்குமார். அவரும் ஒரு நல்ல ஈக்குவலான கோல் கீப்பர்னே சொல்லலாம். நல்ல திவாகருக்கு ஒரு பேக்கப், நல்ல முக்கியமான சேவ்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஆளும் தான் அவர். இங்கே ரவிக்குமார்ட்ட பால் நல்ல விங் கொடுத்து பிரபா கிட்ட கொடுத்துருக்காரு. இருந்தாலும் மிஸ் பாஸ் அங்க. டிஃபென்ஸ் இங்கே கண்ணன்ட்ட பால் ஃபினிஷ் பண்ணுவாரா? ஃபினிஷிங் மட்டும்தான். இங்கே மறுபடியும் வெளியே போயிருக்கு. 1 vs 1 பால் அங்க. எல்லா விஷயத்துல நல்லா பண்ணி ஃபினிஷிங்ல மட்டும் கோட்டை விட்டுறாங்க நம்ம டீம். இப்போ கண்ணன் 2வது தாட்டி இவர் ஃபினிஷிங்கை விட்டுருக்காருன்னு சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், ஷாட்ஸ் ஆன் கோல் 5, அதில் 1 தான் கோல் போயிருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஷாட்ஸ் போயிருக்கு. இங்கே ஒரு நல்ல கவுண்டர் கேன் மறுபடியும் நவீன்குமாருக்கு நல்ல சேவ் அங்கே பாருணும். எஃப்ரம் சூப்பரான சேவ் கொடுத்துருக்காருங்க. டிஃபென்சிவ் வைஸும் சூப்பராக இருக்காங்க அந்த டீம்னே சொல்லலாம். முக்கியமாக கோல் கீப்பர். அண்ட் 2 minutes ஸ்டாப்பேஜ் டைமுங்க. டேவிட் பாரல் நல்ல பாலுங்க, நல்ல டிஃபென்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருக்கு. ரெட் புல் சால்ஸ்பர்க் டாமினேஷன் பண்ணாலும் 1 கோல் தான் வந்திருக்குன்னு சொல்லலாம். 3 கோல் போக வேண்டிய இடம் இங்கே. பொசஷன் அஃபல்ட்டாக இருந்தாலும், ஏன்னா பொசஷன் நம்மள்ட்ட கவுண்டர் அட்டாக்னால பொசஷன் கம்மியாக தான் இருக்கும். பாஸ் இங்கே 78% தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய எதிர்பார்க்கலாம். 2 முக்கியமான சேவ் அப்போல்ட்ட இருந்து. பார்டோ சூப்பராக சேவ் பண்ணார்னே சொல்லலாம் அந்த 2 சேவையும். அண்ட் ஹியர் கம் செகண்ட் ஆஃப். லெஃப்ட் டு ரைட் எஃப்சி நரிக்கூட்டம். பாலாஜி கண்ணன்ட்டு இருந்தீங்க ஒரு பால். பாலாஜி, பிரபா, பாலாஜி நல்ல ஒரு ஃபுட் ஒர்க். ரவிக்குமார் பொசிஷன் விட்டாங்கன்னே சொல்லலாம். லோங் ஃபெட்டிஸ். நீங்கள் நவீன்ட்டு நல்ல டிஃபென்ஸ். மறுபடியும் ஒரு மிஸ் பாஸ். ஏன் இன்னைக்கு அதிகமாக மிஸ் பாஸ் வருதுன்னு தெரியல. யாசர், லாஸ்ட் நவீன்குமார், கோல் ஸ்கோர் ரவிக்குமார்ட்ட பால். இங்கே கண்ணன் ஃபினிஷிங் நடக்குமா? மறுபடியும் ஒரு 4 ஃபினிஷிங் அங்கே நிறைய கூட்டத்திலிருந்து. ஆனால் இங்கே கேப்டன் எதுக்கு அந்த இடத்துல பாஸ் பண்ணுறாருன்னே தெரியல. அவர் இன்னும் பால் பொசிஷன்ல இருந்து வெளியே போயிடுச்சு. மணிபாரதி, பாலாஜி, பிரபா, பாலாஜி பால் இங்கே உள்ள. யாசர்ட்ட ரீச் ஆகல. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது அங்க.
பார்டோ, வினிசியஸ் பாலிங்க, பிரபா அங்கே கண்ணன்ட்ட நல்ல ஃபேஸ், இங்கே கண்ணன்ட்டன்னு தெரியுது. பிளாக் பண்ணிட்டாங்க கண்ணனை. மிலானோ, பாலாஜி துரத்தி போய் நல்லா டிஃபென்ஸ் பண்ணுறாரு. பாலாஜிட்ட நிறையா மாற்றம் தெரியுது மேன் சிட்டி டீமுக்கு அப்புறம். அந்த மேட்சுக்கு அப்புறம் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இருக்க பாலாஜி நம்ம போய் பார்க்குறேன். இங்கே ஒரு சேஞ்ச், டேவிட் பேரல் அண்ட் ஜியோனட்டஸ். 65 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கேங்க. நல்ல டிஃபென்ஸ் கண்ணன்ட்டு இருந்தேங்க. இங்கே ஒரு கவுண்டர் அட்டாக். லோகேஷ், நவீன்குமார் சுற்றி வளைக்கிறாங்க பிளேயர். இருந்தாலும் நம்மகிட்ட தான் பொசிஷன் இருக்கு. யாசர், ரவிக்குமார் பாலை ஈஸியாக உருட்டி விட்டுருக்காரு. ஜியோனட்டஸ், இங்கே ஒரு லாங் பால் அலானா ஃபிட்ஸுக்கு. நல்ல டிஃபென்ஸ். லோகேஷ் நிறைய இம்பேக்ட் தராரு டீமுக்கு. இங்கே ஒரு சேஞ்ச் நடக்குது. பிரபா பொசிஷன் மாத்துறாங்க. அநேகமாக பிரபாக்கு சப்ஸ்டியூஷன் நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பிக் சேஞ்ச். பிரபா அவுட், சவுதிசின். மிட்ஃபீல்டில் நல்லா ஸ்ட்ராங் இம்பாக்ட் கொடுக்கணும். லோகேஷ் அவரோட பழைய பொசிஷனில் தான் நல்லா பண்ணுறாரு. முன்னாடி தெரிஞ்சதுலேருந்து நல்லா டிஃபென்ஸும் பண்ணுறாரு அவர். இருந்தாலும் அவருக்கு ரைட் லெஃப்ட் எடுத்து செட் ஆகலைன்னே சொல்லலாம். அவர் சென்ட்ரலே பழகி. இங்கே ஒரு நல்ல டிஃபென்ஸ் சவுதிஸ்லேருந்து. ரவிக்குமார் மறுபடியும் ஒரு மிஸ் பாஸ். கண்ணன் இந்த பால் எடுத்துருந்துருக்கலாம். 15 மினிட்ஸ் மோர். இங்கே ஒரு ஃபவுல் அட்டெம்ப்ட். யாருக்கு என்ன நடந்துச்சு? ஆப்போனண்ட் மேலே ஃபவுல் நவீன்குமார் இருந்து. மறுபடியும் ஒரு சேஞ்ச் எஃப்சிஎன்ட்ட இருந்து. மிட்ஃபீல்டர் 2 டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாலாஜிக்கு மேலே இம்பேக்ட் கொடுக்குறாங்க. டைம் ஓட்டாதீங்க, சீக்கிரம் போடணும். டிஃபென்சிவ் பிரேக்கர் லோகேஷ் உள்ளே வந்திருக்காரு. 13 நிமிஷம் இருக்கு. லோகேஷ் நல்ல த்ரூ பால். லோகேஷ் இருந்து கண்ணன் ஃபேஸ் கொடுத்தா மட்டும் போதும். ரவிக்குமார், யாசர், சவுதீஸ் நல்ல த்ரூ பால் யாசர்ட்டு இருந்து. பார்டோ அட்வான்ஸா வந்து தவிட்டார்னே சொல்லலாம். நவீன்குமார், யாசர் இங்கே மறுபடியும் நல்ல த்ரூ பால் ரவிக்குமாருக்கு. நல்ல ஃபினிஷ் ரவிக்குமார்ட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் எவர் கோல் ஃபார் த சாம்பியன்ஸ் லீக் அவர்கிட்ட இருந்து. நல்ல பாஸ் ஃப்ரம் கேப்டன் சொல்லலாம். பர்ஃபெக்டான பாஸ் கொடுத்தாரு அந்த இடத்துல. இவ்வளோ நேரம் புவர் ஃபினிஷிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு எல்லாத்தையும் முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி ஒரு கோல் போட்டார் ரவிக்குமார். அங்கே நல்ல செலிப்ரேஷன். அங்கே எல்லாம் அந்த ஒரு இன்டர்செப்ஷன்லேருந்து ஆரம்பிச்சது. யாசர்ட்ட இருந்து நல்ல ஷாட்டு தான். இருந்தாலும் இங்கே டிஃப்ளெக்ஷன் மாதிரி லைட்டாக தெரியுது. இல்லை ஸ்ட்ரைட் கோல் ஆஃப் தி லெஃப்ட் கார்னர்னே சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்டு கோல் ஸ்கோரிங்கை பற்றி நிறையா பேசிக்கிட்டு இருந்தோம். இருந்தாலும் அதுக்கெல்லாம் நல்லபடியாக பதில் கூறுற மாதிரி ஒரு கோல் கொடுத்தாருங்க ரவிக்குமார்.
நவீன்குமார், யாசர், மறுபடியும் நல்ல பாஸ் சவுதீஸ்ட. நல்ல கிரியேட்டிவான அட்டெம்ப்ட் கொடுக்குறாரு யாசர் டீமுக்கு. ஸ்டில் சவுதீஸ். லோகேஷ் ஒரு ஃபினிஷ் கொடுத்தா போதும். ரவிக்குமார், கண்ணன், மறுபடியும் ரவிக்குமார்ட்ட பால். கண்ணன் ஹெட்டர் வரல அவருக்கு. ஃபினிஷ் பண்ணிருக்க வேண்டிய பால் ஏன் இவ்வளோ நேரம் எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியல அந்த இடத்துல. அந்த கண்ணன் அந்த ஹெட்டிங் வரல போய் பார்த்தோம் போன மேட்ச்லேயே. ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு ரவிக்குமார் அங்க, ஏன் ஃபினிஷ் பண்ணல அப்படின்னு. இங்க ஒரு கார்னர் அண்ட் ப்ளஸ் 3 minutes. இம்பேக்ட் கிடைக்குமா? ஸ்ட்ரைட் டு த கோல் கீப்பர். மறுபடியும் ஒரு கார்னருங்க. நல்ல ஒரு அட்டெம்ப்ட் இங்க, எதிர்பாராத விதமான கோல் அங்க கார்னர்ல இருந்து. இந்த முறை நியூ கோல் ஸ்கோரர் தனுஷ். பியூட்டிஃபுல்லான அட்டெம்ப்ட் அண்ட் சூப்பர் கார்னர் கண்ணன்ட்ட இருந்து. எங்க இருந்து வந்தாருன்னே தெரியல. சரியான ஹெட்டர்ல கோல் போயிருக்கங்க. ரைட் கார்னர்லயே விழுந்திருக்காங்க கோல். செம்மையான ஹெட்டர்னே சொல்லலாம். ஏன்னா சான்ஸே இல்லை யாரும் இந்த ஹெட்டரை தடுக்க. லாஸ்ட் மினிட், இது ஒரு லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஆஃப் த கேம்னே சொல்லலாம். கண்ணன், எஃப்ரம், இங்கே ஒரு அட்டெம்ப்ட் எஃப்சிஎன்ட்ட இருந்து. அந்த டைம்ஸ் அப். நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான கேமை பார்த்தோம் இங்கே எஃப்சிஎன்ட்ட இருந்து. ஏன்னா இவங்க போட்டிருக்க அட்டெம்ப்ட்டுக்கு 3 கோல் பத்தலன்னு தான் சொல்லணும் இந்த மேட்சை பொறுத்தளவு. அண்ட் எனிவேஸ் நியூ ஃபார்மேஷன், நியூ சேஞ்சஸ், கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல அட்டம் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா பொசஷன் வைஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கம்மியாக இருந்து செகண்ட் ஹாஃபில் மீண்டெடுத்து வந்தாங்க. அண்ட் பாசஸும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. முக்கியமாக அந்த டேக்கிள்ஸை சொல்லணும். லோகேஷே முக்கால்வாசி டேக்கிள் பண்ணியிருப்பேன் அந்த இடத்துல. முத்துக்குமாருக்கு வேலையை கொடுக்கலன்னு தான் சொல்லுவோம். ஏதோ புது தடவை ட்ரை பண்ணியிருந்தாலும் அவருக்கு ஏதாவது அட்டெம்ப்ட் கொடுத்துருந்துருக்கலாம் அவங்க. அண்ட் எனிஹவ் 0 அப்போல் ரெட் புல் சால்ஸ்பர்க் மேல். அண்ட் ரவிக்குமார் ஃபார்வர்ட் 4 பேருக்குமே நல்ல ரேட்டிங் இருந்தால் கோல் ஸ்கோரிங் ரவிக்குமாருக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கனால மேன் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு ரவிக்குமார். இன்றைக்கான மேட்ச் டே ரிசல்ட், தேர்ட் மேட்ச் டேல வேரியஸ் டீம் போட்டி போட்டு நல்லபடியாக முடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் தேர்ட் மேட்சை. அண்ட் ஹியர் கோஸ் ஃபார் பாயிண்ட்ஸ் டேபிள். ஸ்டில் டாமினேட்டிங்னே சொல்லலாம். மான்செஸ்டர் சிட்டி அட்டலண்டோட ஜெயிச்சிருந்துருக்காங்க. அண்ட் ரெட் புல் சால்ஸ்பர்க் கோல் டிஃப்ரென்ஸில் அதிகமாக இருந்து இன்னும் லீடிங் இந்த டேபிள்னே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் லெக்கில் மீண்டும் சந்திப்போம். அதோடையும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் எஃப்சி நரிக்கூட்டம் அஃபீஷியல் யூடியூப் சேனல். அண்ட் தேங்க்யூ. பாய் பாய்.